அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்து விடாதா, அதிசயம் நடந்து விடாதா என எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட அதிசயமும் அதிர்ஷ்டமும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் நாளும் இணைகின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட 5 நட்சத்திர அதிர்ஷ்ட நாட்களை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்கள், தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பூராடம் வாழ்க்கையில் போராடும் என்று சொல்வார்கள். ஆமாங்க, வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் உங்களிடம் இருக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் போராடுவதற்கு தயங்குவதில்லை. சார், அப்படிப்பட்ட உங்களுக்கு சில குறிப்பிட்ட நட்சத்திரமும் சில குறிப்பிட்ட நாள்களும் இணைகின்ற பொழுது அதிர்ஷ்டம் கிடைக்கும். அந்த நாளில் ஒரு அதிசயம் நடக்கும். அப்படிப்பட்ட நாட்களில் முதல்ல வருவது சனிக்கிழமையும் மற்றும் திருவோண நட்சத்திரமும். இப்படி இணைகின்ற அந்த நன்னாளில் உங்களுடைய கடன் பிரச்சனை, உங்களுடைய எதிரிகள் பிரச்சனை, உங்களுடைய நோய்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும், மறையும். அதை அடைப்பதற்கு ஒரு வழிவகை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்கும். அதுக்கு சனிக்கிழமை மற்றும் திருவோண நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய அந்த நாளில் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும். குடும்ப ரீதியான ஒரு மிகப்பெரிய சந்தோஷ நிகழ்வை நீங்கள் அந்த நாளில் சந்திப்பீர்கள். இதற்கு அடுத்த ஒரு நட்சத்திரமாக உங்களுக்கு வருவது பரணி நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும். செவ்வாய்க்கிழமையும் பரணி நட்சத்திரமும் இணைகின்ற அந்த நன்னாளில் காதல் சம்பந்தமான வெற்றி வாகை, காதல் சம்பந்தமான சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்புண்டு. உங்களுடைய பிள்ளைகள் ரீதியான ஒரு நல்ல காரியம் நடக்கும். அரசாங்க விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். வெற்றி வாய்ப்புகளும் புதிய சான்சஸும் அந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அது செவ்வாய்க்கிழமையும் பரணி நட்சத்திரம் இணைகின்ற அந்த நன்னாளில். இதற்கு அடுத்தபடியாக புதன்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரமும். அப்படி புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற நாளில் புதிய உறவுகளும் நண்பர்களும் அல்லது வாழ்க்கை துணையவோ அமைவதற்கு வாய்ப்புண்டு. பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் அமையும். புதிய அறிமுகம் உங்களுக்கு அதிகமான முறையில் கிடைக்கும். அந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமையும் பூர நட்சத்திரமும் வருகின்ற நன்னாளில் அரசாங்க சம்பளம், அரசாங்க வழியில் ஆதரவு, அரசாங்க திரும்ப உதவி பெறுவது அல்லது அரசு வேலை பார்ப்பதன் மூலமாக நன்மை கிடைப்பது, அரசியல்வாதிகள் தொடர்பு ஏற்படுவது அல்லது உங்களை விட மேலே ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுகின்றது போன்ற விஷயங்கள் கிடைக்கும். உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் தலைமை பதவியும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பூர நட்சத்திரம் இணைகின்ற நன்னாளில் உங்களுக்கு அந்த அதிசயம் நடக்கும். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது வெள்ளிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் வருகின்ற நாளில். இந்த வெள்ளிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் இணைகின்ற நன்னாளில் எதிர்பார்க்காத பண வரவு கிடைக்கும். நீங்கள் ஒருத்தட்ட பணம் வசூலாகணும், பணம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த நாளை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அந்த நாளில் அதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி வெள்ளிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரம் வருகின்ற அந்த நன்னாளில் நீங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது அந்த முயற்சியில் லாபம் நிச்சயம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். இப்படி இந்த 5 நட்சத்திர நன்னாளிலும் 5 நாட்களிலும் அதிர்ஷ்டமும் அதிசயம் நிச்சயம் நடக்கும். இந்த நாட்களில் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி உறுதி. சரிங்களா? காலமும் நேரமும் சில காலத்தில் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட காலத்தை தெரிந்து கணித்து அந்த காலத்துக்கேற்றபடி விதையை விதைத்தால் அறுவடை நன்றபடியாக செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இது இருக்கும். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.